மனசுக்குள்ள முள்ளு சிக்கின மாதிரி வார்த்தைகள் குத்திக்கிட்டு நிக்கும். ஆனா சொல்றதுக்கு எக்கச்சக்க தயக்கம் இருக்கும். சொன்னா புரிஞ்சு பாக்கலான்ற தயக்கமும், சொன்னா அந்த உறவு முறிஞ்சிருமோங்கிற பயமும் நமக்குள்ள ஊசலாடும். எப்படி சொல்லலாம்னு ஒரு துளி தயக்கம் இல்லாம எதிர்பாராத மழை இன்னைக்கு பட்டுன்னு சூட்ட தணிச்ச மாதிரி உங்க மனசு பாரத்தை நீக்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443042777 0443063299. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு, மனநல ஆலோசகர் வாசுகி மதிவாணன். சமீபத்துல ஒரு பாடல் வெளியீட்டு விழால நடிகை சுஹாசினி தரம் உள்ளவங்க விமர்சனம் செய்யணும் அப்படின்னு நிறைய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. தனிப்பட்ட விமர்சனங்களை அவங்க புரிதலுக்கு தக்க எழுதுறது தப்பா? என்ன மாதிரியான ஒரு மனநிலை இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் செய்ய வைக்குது கேட்டு தெரிந்து கொள்வோம். டாக்டர், எந்த விதத்துல நீங்க பாக்குறீங்க? ரெண்டு சைடு வியூஸும் நீங்க சொல்லுங்களேன். அதாவது இப்ப என்கிட்ட பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே சமயத்துல சாதாரண ஆயாக்களுக்கும் நாங்க பாடம் எடுக்கிறோம். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அவங்க லெக்சர் கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ ஒரு அறிவுஜீவி, அருமையான ஒரு கண்டுபிடிப்பை பய போற. ஆனா இந்த கண்டுபிடிப்பு பொதுமக்களுக்கு, சாமானிய பாமர மனிதனுக்கு போய் சேர்ந்தாதான் அதனுடைய பயன் முழுமை பெறும். இவ்வளவு அறிவும் நாம தேடுறது ஒரு காமன் மேனுடைய பெனிஃபிட்டுக்காகத்தான் தேடுறோம்னு அர்த்தம். அதனால அவன் என்ன ஒரு லெக்சர் கொடுத்தாலும் அந்த ஒரு பாமர மனிதனுக்கு புரிகிற மாதிரி பேசுறதுதான் உங்களுடைய அறிவினுடைய உச்சகட்டமாகும். இது பொதுவாக நாம வச்சுக்கணும். அதே சமயத்துல இன்றைக்கு விமர்சனங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு தாறுமாறாக போய்கிட்டு இருக்கிறதுனால யார் ஒருவர் எந்த ஒரு கருத்துக்கு உரிமையானவர்கள் அதை பத்தி ஒரு பயத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால முதல்லயே கொஞ்சம் டிஃபென்ஸா ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபென்சிவா ஆடிடுறாங்க. அதான் இதனுடைய விளக்கம். ஓகே, கரெக்ட், வெரி ட்ரூ. அண்ட் இப்போ யார் விமர்சனம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்றது, அதுவும் ஒரு மனப்பான்மை இல்லையா? அந்த மனப்பான்மையை எப்படி வளர்த்துக்கிறது? பீயிங் ஓபன் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வியூஸ். யாரு சொன்னாலும் அவங்க நல்லதுக்கு சொல்றாங்க அப்படின்றத பாசிட்டிவா எடுத்துக்கிறதுங்கிறது எப்படி வளர்த்துக்கிறது? இந்த கம்யூனிகேஷன்லயே ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பேசணும், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இப்ப பேசுறவங்க சரி எது வேணாலும் பேசிட்டு போலாம், அவங்கள நம்ம ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்றப்போ அதை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம் எடுத்துக்கிறோம்ன்றது நம்மளை பொறுத்த விஷயம். அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறத விட அவங்க சொன்ன விஷயம் நம்மளுக்கு பொருத்தம் இல்லைன்னா அது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்றது அதை ஒமிட் பண்றதோ இல்லாட்டி அதை நெக்லெக்ட் பண்றது நம்மளை எஃபெக்ட் பண்ணாம பாதிக்கும், ஐ மீன் எஃபெக்ட் பண்ணாம இருக்கும். அதுதான் அந்த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிள்ல கூட அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பவுமே ஒரு பொது மேடையிலயோ ஒரு மீடியாவில பேசுறப்போ நம்ம சொல்ற விஷயம் போய் சேர்றவங்களை எப்படி பாதிக்குது, இது எந்தெந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்ன்ற பேசுறவங்களும் யோசிக்கணும். அதே நேரம் அதை கேட்டுட்டு இருக்கிறவங்களும் எல்லாத்துக்குமே ஒரு போர்க்கொடி தூக்காம இல்ல எல்லாமே ஒரு பிரச்சனைன்றது இல்லாம சரி இது நம்மளுக்கு பொருத்தம் இல்லைன்னா அதை விட்டுட்டு போலாமே அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஒரு சிறந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க. பேசுறவங்களும் சரி அதை கேட்கிறவங்களும் கூட சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். சரி, அடுத்தபடியா நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் காலர் மோகன் சேலம்ல இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் மோகன், நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். எங்க பையனுக்கு 25 வயசு ஆகுதுங்க மேடம். சரி. அவன் தூக்கத்துல எப்ப பாரு தூங்கிட்டு இருந்தானா, ஐயோ கருப்பா போகுது, பயமா இருக்குது அம்மா, பயமா இருக்குதுன்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்திருக்கிறான், சுத்தி இருக்கிறான். இது ஒரு 5-6 வருஷமாவே இதே மாதிரியே நடந்துகிட்டே இருக்குதுங்க மேடம். பக்கத்தாண்ட படுத்து இருந்தா கூட தெரியறது இல்ல, ஆளை மெதிச்சிட்டு கூட எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறோம். ஐயோ கருப்பா இருக்குது, சுத்துது, பயமா இருக்குது அம்மா, பயமா இருக்குதுன்னு இப்படியே ஒரு 6 வருஷமாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க மேடம். ஆமாங்க மேடம். நாங்களும் கோயிலுக்கு போய் ஏதோ கட்டுவார்த்தன மாதிரி எல்லாம் கட்டணும், பண்ணோம், பிடிச்சோம். என்ன ஏது இப்ப சென்னையில வேலையில இருக்காங்க மேடம், நான் வீட்டுல இருக்கிறேன். நிம்மதியாவே இருக்க முடியலைங்க மேடம். அது என்ன, அது எதனால அந்த மாதிரி ஆகுது, என்ன ஏதாவது காத்துக்கு இருக்குங்களா இல்ல வேற சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களா கேட்கலாம், என்ன ஏதுன்னு தெரியணுங்க மேடம். அது இப்போ தெளிவா என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதையும் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், 25 வயசு, இவங்களை சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது, நல்ல வளர்ந்த மனிதர். இவருக்கு பயம் அப்படிங்கிற போது எதனால வருது? மேற்கொண்டு அவங்க கிட்ட சில விவரங்கள் கேட்கலாம். தாராளமா கேளுங்க. ஏமா இப்ப அவன் மெட்ராஸ்ல இருக்கிறான்னு சொல்றீங்களே, இப்ப இங்க அந்த மாதிரி வருதா?
ஆமாங்க சார், லீவ்ல 2 நாள் வந்திருந்தாங்க சார். வெளியில அங்கேயும் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு இல்லம்மா, இப்ப வந்திருந்தோம். மெட்ராஸ்ல குடியிருக்கிறான்னு சொல்றீங்க இல்லையா? மெட்ராஸ்ல வேலை செய்யற இடத்துல தங்கியிருக்கானே, அங்க வருதா? ஆமா, அந்த மாதிரி கத்துறானுங்களா சார், நைட்ல பெணாத்துறானா, கத்துறானா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்றாங்க. ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை வருமா? அவனை கேட்டாச்சுன்னா என்னங்கிறான், நான் இந்த மாதிரி வெளியில அதிக நேரம் சுத்தியாச்சுன்னா டென்ஷன் ஆனா எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க சார். அதாவது எப்படின்னா, தூக்கன்றது நாம நினைக்கிற மாதிரி அசந்து அந்த 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ 3 மணி நேரமோ அசைவில்லாம தூங்கணும், நினைவில்லாம தூங்கணும். அப்பதான் அது ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம்னு நம்ம நினைக்கிறோம். பட் தூக்கத்திலேயே சில சமயத்துல இந்த மாதிரி சில மாறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும். 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை தூக்கம் மாறி மாறி வரும். அந்த மாதிரி வரும்போது சில சமயத்துல இந்த மாதிரி சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இவர் தூக்கத்துல வர பாதிப்புகள் சொல்றதுக்கு ஒரே சிம்பிள் என்ன, முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அதை தூக்கத்துல செய்யக்கூடாது. அதை செஞ்சீங்கன்னா அது பாதிப்புன்னு இருக்கும். இதுக்கு தீர்வு என்ன இருக்கும் டாக்டர்? இத என்ன பண்ணணும், இவங்க ஒரு மனநல மருத்துவரோ அல்லது ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டையோ போய் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இத விவரமா கேட்பாங்க. தூங்கி ஆரம்பிச்சு எவ்வளவு நேரத்துல வருது, இந்த மாதிரி நடந்தது அந்த பையனுக்கு நினைவு இருக்கா, ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி வருதா வேறு மாதிரி வருதா அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிகுறிகளை அனலைஸ் பண்ணி இது தூக்கத்தில் இருக்கிற பாதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு, இப்பெல்லாம் நல்ல மருந்துகள் வந்திருக்குதுமா, இதெல்லாம் போய் நல்லா டெஸ்ட் பண்ணுனா நல்லபடியா வைத்தியம் பண்ணி நிம்மதியா இருக்கலாம். ஓகே, ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க. சோ முதல் காலர் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க அப்படின்னு டாக்டர் ஆலோசனை சொல்லியிருந்தாரு. அவங்களே தொடர்ந்து சென்னையில இருந்து நமக்கு சுதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுதா, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க சுதா. அதாவது எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன இருக்குன்னா, என் வயசு ஒரு பொண்ணு இருக்கு, 4 இயர்ஸ் பேபி இருக்கு. என்னன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும்போது எப்படின்னா, எனக்கு ஒருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப குழந்தை வளர்க்கறதுலயே நான் ஒரு மாதிரி சொல்றேன், அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி டயத்துல எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வருது. அப்ப நான் என்ன பண்றேன், சண்டை வரக்கூடாது, வீட்டுல பிரச்சனை சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக நான் விட்டு கொடுத்துதான் போறேன். ஆனா ஒரு தரமும் இந்த மாதிரி நானே போய் பேசுறது, நானே போய் விட்டு கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இது, நம்ம இவ்வளவு வீட்டை பாத்துக்கிறோம், அவருக்காக நான் வேலையை கூட விட்டுட்டேன். அதாவது ஃபேமிலி சப்போர்ட் பண்றதுக்காக நான் 8 இயர்ஸ் நல்ல வேலையில இருந்து அதையும் விட்டுட்டேன். நிறைய நான் ஃபேமிலிக்காக நானே விட்டு கொடுக்கறேன். ஓகே, இதுவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, கேக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல நான் மாத்திக்கிறோமா? கேட்டு தெரிஞ்சுப்போம். சோ வாசுகி, நீங்க இவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? இல்ல, அவங்க எப்ப நான் ரொம்ப விட்டு கொடுக்குறேன், அவர் அவர் அதை பத்தி நினைக்கிறது இல்ல அப்படி நினைக்கிறப்ப அவங்களுக்கு மனசுல அது ஒரு கன்சர்னா ஆரம்பிச்சிருச்சு. சோ நீங்க சில விஷயங்களை பண்ணலாம். எப்படின்னா நிச்சயமா குழந்தை, அது 4 வயசு குழந்தை முன்னாடி எந்த ஆர்குமெண்டோ அந்த பிரச்சனையுமே வச்சுக்காதீங்க. நீங்க 2 பேருமே மனசு விட்டு பேசி உங்களுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை, எப்படி அதை தீர்க்கலாம், இல்ல எப்படி அதை ஒரு பேசி ஒரு சரியான ஒரு நியூட்ரலான ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த விட்டு கொடுக்கறது அப்படின்னு நீங்க அதை பார்க்காம, இதுக்கு ஒரு பிரச்சனை வராம நம்ம ஒரு ஃபேமிலியை நல்லா கொண்டு போறதுக்காக நான் சில மாறுதல்களை என்னோட பிஹேவியர்ல பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வராது. இது ஒரு ஈகோ விஷயமா எடுக்காம நான் தான் எப்பவுமே விட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது இல்லாம முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வைங்க. அப்படி புரியாத பட்சத்தை நாங்க என்ன சொல்றோம்னா, ஒண்ணு 2 பேருமே இதுல இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்படி ஒருத்தர் மட்டும்தான் இதுல ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றப்ப நீங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி கையாளலாம் அப்படின்றத நீங்க கத்துக்குங்க. சோ இத நான் தான் எப்பவுமே விட்டு கொடுக்குறேன் அப்படின்றத நினைக்காம, ஓகே இது நான் நல்லதுக்காக பண்றேன், குழந்தைக்காக, என் ஃபேமிலிக்காக அப்படிங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ இல்ல ஒரு மனசுல ஒரு வருத்தமோ ஏற்படாது. குடும்பம் அப்படின்னும் பொழுதே கணவன் மனைவிக்குள்ள அவங்க பேசி தீர்த்துக்கிறது தான் ரொம்ப சரியான ஆலோசனையா இருந்திருக்கும். அவங்களே தொடர்ந்து செந்தில்குமார் சென்னையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். மேடம் வணக்கம், நம்ம மனதோடு பேசலாம்ல, உங்க மனசுல என்ன இருக்குன்றத சொல்லுங்க. மேடம், எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா, டென்ஷன், வேலை, ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுக்காக தூக்கமே வர்றது இல்ல. மிட் நைட் ஒரு 2 o'clock வரைக்கும் தூக்கமே வராதுங்க. அதனால அந்த ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துங்க, அல்ப்ரோசோம் சொல்லிட்டு இந்த ஸ்லீப்பிங் டோஸ் அந்த சாப்பிட்டாதான் தூக்கம். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதுங்களா? இது டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்தீங்களா? இல்லங்க, செல்ஃபா தாங்க எடுத்தது. சரி,
தூக்க மாத்திரன்ற மாதிரி கேட்டு வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாயிடுச்சுங்க. இப்போ அது போட்டாதான் தூக்கம் வரும்ன்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது இந்த டேப்லெட் எடுத்துக்கலன்னா. இது நார்மலா அப்படி தூக்கம் வர மாதிரி எப்படி மேடம் பண்றது? இல்லன்னா அந்த டேப்லெட் போடலன்னா மறுநாள் ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு. தூங்கி எழுந்தா டேப்லெட் போடாம தூங்கி இருந்தா ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல. சரி, நம்ம இதுக்கு என்ன தீர்வுன்றதை டாக்டர் கிட்ட கேட்கலாம். செந்திலுக்கு என்ன தீர்வு சொல்லுவீங்க டாக்டர்? அவர் ரொம்ப பழக்கப்பட்டுட்டார் ஸ்லீப்பிங் டோசேஜஸ் எடுத்து. அதாவது முதல்ல எதுவுமே தானே தனக்கு வைத்தியம் பண்ணிக்கூடாது. அது அடிப்படை ஒரு நாலேஜ் இருக்கணும். அடுத்ததாக நான் அடிக்கடி சொல்லுவேன், போலி மருத்துவர்கள் சொல்றோம் இல்லைங்களா, அது மனநல மருத்துவத்துல அறவே கிடையாது. எங்களுடைய மருத்துவத்துல இன்னொருத்தர் போலியாலாம் வைத்தியம் பண்ணவே முடியாது. அதே சமயத்துல இந்த மாதிரி சுயமா தன்னுடைய மன அழுத்தங்களையும் மன பாதிப்புகளையும் சமாளிச்சுக்கிற சுயம்பா இருக்கிற வைத்தியர்கள் தான் இன்னைக்கு அதிகம். உதாரணத்துக்கு இவர் பாருங்க, தூக்கம் வரலன்னாலும் ஒரு தூக்க மாத்திரன்னு கேட்டு வாங்கிட்டார். சில பேர் ஸ்ட்ரெஸ்னா உடனே போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் நாம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு வெளி இடத்துல இருந்து அது நம்மளுக்கு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப இவருக்கு தூக்கம் வரல அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இவர் உடம்பு வலிக்குது, தலைவலி, வயிற்று வலி மாதிரி இதுவும் ஒரு அறிகுறி தான். இத ஒரு சாதாரணமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அறிகுறியா இல்ல இது முக்கியத்துவத்துல தானாவே சரியா போயிடுமான்னு ஒரு ஆலோசனை பெறணும். ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வைத்தியம்னு எடுத்துறாங்க. முதல்ல ஆலோசனை பெறணும். அதுக்கப்புறம் இவருக்கு ஆக்சுவலி டு ஸ்டார்ட் வித் என்ன இருந்திருக்கணும்னா, ஆரோக்கியம் இல்லாத தூக்க பழக்கங்கள். அந்த ஆரோக்கியம் இல்லாத வகையில் அதை சமாளிச்சு பழகினதுனால இன்னைக்கு அது இல்லாம கஷ்டப்படுறாரு. நிச்சயமா இவர் போய் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து இந்த அல்பரசோலம் மாத்திரையிலிருந்து எப்படி விடுபடணும்ன்றத முதல்ல கத்துக்கிட்டு விடுபட்டுட்டு ஆரோக்கியமான தூங்கினார்னா நல்ல மனநலத்தோட வாழலாம். அடுத்தபடியாக நம்ம மனதோடு பேசலாம்ல அருள்முருகன் தொடர்புல இருக்காரு சென்னையில இருந்து. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க அருள்? வணக்கம். எனக்கு மிஸ்ஸஸ் இப்போ உங்க லாயர் மேடம். ஓகே. அவங்களுக்கு கல்யாணமா எனக்கு 5 years ஆச்சு. அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. ஒரு 7 டிகிரி டிப்ளமோஸ் நிறைய ஃபீல்ட்ல இஸ் வெரி எக்ஸ்பர்ட். வெரி குட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு இப்போ ரொம்ப கோவம் அளவுக்கு கடந்து வருது. ஒவ்வொரு இடத்தையும் பேசுறப்போ அவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட அதை பெருசா ஹைலைட் பண்ணி அவங்க குறையை கண்டுபிடிச்சு அந்த உறவுகள்ல நிறைய பிரச்சனை பண்ணிடுறாங்க. இப்ப எங்க வீட்டுல யாரு கூட சரியா ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல, அவங்க வீட்லயுமே எல்லாத்துக்கு கூட ஃபைட், அவங்க அம்மா கூட அண்ணா தம்பி எல்லாத்துக்கும் கூட தனியா இருந்துக்கிறாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ண கூட பெருசு பண்ணி எல்லா பொருளெல்லாம் போட்டு அடிச்சு அடிக்கடி நிறைய டைம் சூசைடுக்குலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீஸ் வெல் டேலண்டட், அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு. ஆனா இதனால யாருமே அவங்ககிட்ட பேசுறதுனால ரொம்ப பயந்துக்கிறாங்க. நானு சைக்காட்ரிஸ்ட் போலான்னு சொன்னதுக்கு அதுவும் பைத்தியம் சொல்லலாம்னு சொல்லி அதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி ரொம்ப சிக்கல் பண்ணி விட்டாங்க. புரியுது புரியுது. இப்போ ரீசெண்டா தான் ரொம்ப கோவப்படுறாங்களா இல்ல எப்பவுமே? அவங்க மேரேஜ் முடிஞ்சது அதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கல போகாம அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அவங்க மேட்ரிமோனி மூலமா தான் மேரேஜ் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா அவங்க சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அது ரொம்ப அது செர்ச் பண்ணி அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி இது கொடுத்து அர்த்தம் இருக்குமா நமக்கே தெரிய மாட்டேங்குது. யாராவது பேசுறப்போ நீங்க இந்த அர்த்தம் தான் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. சின்ன விஷயத்தையே ரொம்ப எல்லா அவங்களுக்கு எல்லா டேலண்ட் இருந்தா அவங்க கம்ப்யூட்டர் மெடிசின் சைக்காலஜி படிச்சிருக்காங்க, லாயர் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. ஆனா எல்லாம் இருந்துமே அவங்க யாரும் பேசுறது பயந்துக்கிறாங்க. சரி, இதுக்கு தீர்வு என்ன நம்ம கேட்கலாம். வாசுகி மேம், நீங்க என்ன சொல்லுவீங்க இவருக்கு? மேபி நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து பாக்குறப்ப அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அவங்களுக்கு மேபி ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கலாம். ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த அவங்களோட பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியாததுனால வர்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா கூட இருக்கலாம். அதனால அது எப்படி வெளிக்காட்டுறது தெரியாம மத்தவங்க மேல ரொம்ப கோவப்படுறது. ஏன்னா மேபி வேலை செய்யற இடத்துல கிளைண்ட் சிட்டியோ கூட வேலை செய்யறவங்ககிட்ட நம்ம காமிக்க முடியாது. அதுவே ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றப்போ கொஞ்சம் சில நேரம் சரி நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு கூட சில பேர் நினைச்சு அவங்களோட கோவங்களை அவங்களோட ரியாக்ஷனை அந்த மாதிரி காமிப்பாங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சில நேரம் அவங்களோட சில மனசுல இருக்கிற சில பிரச்சனைகளையோ இல்லாட்டி வேற விதமான எண்ணங்களையோ யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாதவங்க இல்லாட்டி சில பேர் ஷேர் பண்ண கூட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மனசுல எல்லாத்தையுமே போட்டு போட்டு வச்சு அது இந்த மாதிரி சின்ன சின்ன கோவங்களா வரலாம்.
சாதாரணமாவே அந்த டாலரன்ஸ் லெவல் நம்ம எவ்வளவு வந்து இந்த பொறுத்து போற தன்மை அப்படின்றது சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அவங்களோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் லெவலே வந்து ஜெனரலாவே குறைவா இருக்கலாம். அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு சரியான ஒரு கவுன்சிலரையோ ஒரு சைக்காலஜிஸ்டையோ பார்த்து அதுக்கான ஒரு கவுன்சிலிங் அந்த டெக்னிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சு ஓரளவுக்கு அதை வந்து கடைபிடிக்கிறப்ப வந்து நிச்சயமா அவங்களோட கோபம் குறையும். ஓகே, சோ இவங்களோட மனைவிக்கு வரக்கூடிய கோபம் அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்லுங்க, இல்லாட்டா இம்மீடியட்டா அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அடுத்தபடியாக சென்னையில இருந்து பிரபாகரன் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரபாகரன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இல்ல, இது வந்து என் ஒய்ஃப்காக நான் ஒரே ஒரு டவுட் மாதிரி கேட்கணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னன்னா இவங்க வந்து நல்லா எல்லா விஷயத்தையும் நல்லா போல்டா இருக்காங்க. ஆனா வந்து ஒரு சின்ன பூச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லிக்கு வந்து ரொம்ப வந்து பயப்படுற மாதிரி பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் இது வந்து சும்மா விளையாட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா அது வந்து அவங்க ரொம்பவே சீரியஸா வந்து பயப்படுறாங்க. எனக்கு என்னன்னா அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து லைஃப்ல எந்த இதையும் பார்த்து பயப்படுறது அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணேன். ஆனா மற்றதுக்கெல்லாம் எதுவும் பயப்பட மாட்டேங்கிறேன். இப்ப அவங்க பயத்துல இருந்து மீண்டு வந்துட்டாங்களா? இன்னும் பயப்படுறாங்க. இன்னும் பயப்படுறாங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க கூடவே இருந்தா அவங்களுக்கு உதவுறதுக்கு, அந்த பயத்துல இருந்து வெளியே வரதுக்கு. ஆனா இன்னும் பயப்படுறாங்களா தொடர்ந்து? ஓகே, இந்த பயத்துல இருந்து முழுமையா எப்படி வெளியே வரணும்ன்றது கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, வெளியே வரணும். இன்னும் வந்து அது எதுவுமே என்கரேஜ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஸ்பூன் வச்சு நம்ம இந்த பேப்பர்ல வந்து நம்ம லைட்டா கையில ஸ்கிராச் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து சென்சிட்டிவா இருக்காங்க. அது எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஓகே, நீங்களே சொல்லிடுங்க அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருக்கட்டும், இதுக்கு நம்ம என்ன தீர்வுன்றதை டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? இவங்க வந்து ரொம்ப தன்மையிலேயே ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க அப்படின்னு நினைக்கிறேன். பூச்சிகளை பார்த்தாலோ இல்ல அதான வந்து தாக்கக்கூடியதா இருந்தாலும் கொஞ்சம் பயப்பட சுபாவம் இருக்கு அவங்களுக்கு. எப்படி அதுல இருந்து வெளியே வரலாம்? அதாவது இந்த பல்லிய பார்த்து பயப்படுறதுனால என்ன பாதிப்புங்க அவங்களுக்கு? பல்லிய பார்த்து பயந்துட்டு போறாங்க, அதனால என்ன? அதாவது எதையாவது பார்த்து பயப்படுறது, பயப்படாம இருக்கிறது, இது ரெண்டுமே இயல்பான விஷயங்கள். உலகத்துல வந்து தைரியம்னு ஒண்ணு கிடையாது. பயத்தை மறைக்க தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு தைரியம். இப்ப எனக்கும் பயம் இருக்குது, அந்த பயத்தை வெளிக்காட்டாம நான் சமாளிக்கிற அளவுக்கு இருந்தேன்னா அதுக்கு பேரு தான் தைரியம். தைரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பயப்படுறதுக்கு பயப்படணும். பள்ளியை பார்த்து அந்த அம்மாவுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால பயம் வரலாம். சில பேருக்கு அனுபவங்கள் ஏற்படாமலேயே கூட பயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக இந்த ஒரு பயம்ன்றது வந்து அந்த குறிப்பிட்ட சூழலை நம்ம சந்திக்கும் போது மட்டும் நமக்கு பதட்டம் ஏற்படுது. அந்த பதட்டத்தை நாம சமாளிக்க முடியாம இருக்கும் போது அதை பயம்னு சொல்றோம். நமக்கு அது விளைவுகளை ஏற்படுத்தும் போது, இப்ப ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பதட்டம், அதுக்கப்புறம் அது அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் முடியாம இது சமாளிக்க போச்சுன்னா அதுக்கு பேரு பயம். அடுத்தது இது வந்து குணாதிசயமாகவும் இருக்கலாம், பண்பாகவும் இருக்கலாம். எடுத்த உடனே இதை ஒரு நோயின்னு நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த பயத்தினால நான் சில முக்கியமான அத்தியாவசியமான கடமைகளையோ பொறுப்புகளையோ தட்டி கழிக்கிறேன், தவிர்க்கிறேன்னு சொன்னா அது வந்து நிச்சயமாக நோய். இப்ப இந்த அம்மா பள்ளிக்கு பயந்துகிட்டு சமையல் ரூம்குள்ளேயே போக மாட்டேன், இன்னைக்கு வாங்க வெளியே போய் சாப்பிடலாம், யாராவது வந்து இந்த பள்ளியை எடுத்த பிறகுதான் நான் உள்ள போய் சாப்பிடுவேன், இல்ல பள்ளி உள்ள போயிடுச்சு அதனால அது சாப்பாட்டு மேல போயிருக்கும், டப்பா மேல போயிருக்கும், அதனால நான் தொட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு போனாங்கன்னா அது வந்து நிச்சயமாக பாதிப்பு. அப்படி இருக்கும் போதுதான் நீங்க போய் ஒரு வைத்தியத்துக்கோ அல்லது சிகிச்சைக்கோ மனநல மருத்துவரை நாடணும். அடுத்தது இவர் வந்து எதை பத்தியும் பயப்படாம எப்பயுமே நல்லா சமாளிக்கிற தைரியமா இருக்கணும், அந்த மாதிரி என் ஒய்ஃப் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. இது வந்து தேவையில்லாதது. அந்த அம்மாவுக்குன்னு சில தனிப்பட்ட சுதந்திரங்களும் உரிமைகளும் ரகசியங்களும் இருக்குது. இது இந்த பயம்ன்றது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நிச்சயமா கவனிங்க. அப்படி இல்லைன்னா அதை கண்டுக்காம விட்டுருங்க, அது பாட்டுக்கு அந்த அம்மாவே சமாளிக்க. அவங்களுடைய சுபாவம் அப்படின்னு நினைச்சு விட்டோம். அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சென்சிட்டிவ் அப்படிங்கறத விட முன்னெச்சரிக்கையா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக சுஜி நெல்லையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுஜி. வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. I'm a Dr. Sujita. I'm a psychiatrist. சொல்லுங்க. இல்ல என்ன சொல்றதுன்னா, ஒரு சில ஜென்ஸ்க்கு வந்து
பொண்ணுங்க கிட்ட நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்களே, அது அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க தான் ஃபீல் பண்றாங்க ரொம்ப. என்கிட்ட ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அப்படிதான். அது என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ஜென்ஸோட மனசு எப்பவுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் இலகுன மனசுன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்படி அடமெண்டான ஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்களா நிறைய பேரும்? அவங்களுக்கு எல்லாம் நம்ம அவங்க எப்படி மாத்துறது எனக்கு தெரியல. நான் வந்து இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க எல்லாம் எப்படி மாத்துறது, அந்த கேர்ள்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. எப்படி மனசுல தைரியம் கொடுக்கறது அப்படிங்கறத கேக்குறீங்க? ஆமா, அந்த பொண்ணுங்களை வந்து அடமெண்டா அவங்களே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணனாலும் அந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டேன்றாங்க. சரி, இந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா நீ விட்டுருமா, நீ வேற பக்கம் இது பண்ணிக்கணும், இல்ல நீங்களும் ஒரு பொண்ணு தானே இப்படி பண்ணலாமா, ஒரு டாக்டர்னாலும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜென்னோட மனசு எப்படி மாத்துறது, இந்த கேர்ள்ஸ்க்கு என்ன வந்து அட்வைஸ் பண்றது, எனக்கு அது கொஞ்சம் இந்த ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய கேள்விகளும் இதுவும் இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க வாசுகி, இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுக்காங்க, இவங்களே பிராக்டிஸ் பண்ண போறாங்க ஃபியூச்சர் சைக்காட்ரி. சோ இவங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத உங்ககிட்ட கேள்வியா முன் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து இவங்க சொன்ன பிரச்சனை வந்து பொதுவான ஒரு பிரச்சனை, ஆண்கள் மட்டும் அப்படின்றதுல. இதே வந்து இத மாதிரி சொல்ற எத்தனையோ ஆண்களும் இருக்காங்க. பெண்களை வந்து நாங்க இவ்வளவு நம்பி இருந்தோம், எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது முக்கியமா வந்து இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு திருமண வயசுன்னு ஒரு ஏஜ் இருக்கு. அது எதுக்காக அந்த ஏஜ்னா வந்து உங்களுக்கு அப்பதான் வந்து ஒரு இமோஷனலா பிசிக்கலா எல்லா விதமான அந்த டெவலப்மெண்ட் மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்றது. பொதுவா வந்து கேர்ள்ஸுக்கு நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கமிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து ஒரு நீங்க யார வந்து ஒரு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்க போறீங்களோ அவங்கள பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்குங்க. ஓரளவுக்கு புரியாமலே எடுத்த உடனே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது சரியா இல்ல அது சரியா இல்ல வந்து அவங்க ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்றது இல்லாம, அந்த பெண்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் முக்கியமா எல்லாத்தையுமே நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. அதனால முக்கியமான விஷயங்களை வந்து அவங்கள வந்து ஒத்து போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது வந்து சில இந்த விதமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தாது, இந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு சூசைடுக்கு போறதோ இல்ல வந்து வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதை விட ஓரளவுக்கு வந்து யோசிச்சு உங்களுக்கு வந்து யாரு உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, மேபி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு சீனியர்ஸா இருக்கலாம், யார்கிட்டயாவது ஒரு அட்வைஸ் கேட்டு, ஒரு அட்வைஸ்ன்றதை விட ஒரு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முடிவுன்றது எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு கமிட் பண்ணுங்க. அது ஒரு சரியான கேள்வி கேட்டிருந்தாங்க சுஜி. அதுவும் இந்த ஜெனரேஷன் கேட்ட மாதிரி வெவ்வேறு தரப்புல இருந்து மக்கள் அவங்களோட பயத்தை இல்ல அவங்களை சார்ந்த யாருக்கானும் கேள்வி கேட்கறாங்க. ஒரு மனநல மருத்துவரை அழைச்சு அவங்க மனசுல என்ன இருக்கோ அந்த கேள்வியை முன் வச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா. அடுத்தபடியாக சித்திரந்தன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சித்திரந்தன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சித்திரந்தன், உங்க மனசுல என்ன இருக்கு? அதாவது என்னுடைய ஒய்ஃப் இன்பமல்லியாவுக்கு சைக்கியாட்ரி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம். கடந்த 10 வருஷத்துக்கு மேல நாங்க அதை எடுத்துட்டு வர்றோம். டாக்டர் சபேஷன் டாக்டர் மதுரையில இருந்து அவர் பாத்துட்டு வராரு. சரி. ஆனா அந்த மருந்து சாப்பிடலைன்னு சொன்னா தூக்கம் வர மாட்டேன்னு சொல்றாப்ல. அப்புறம் தானா சில நேரத்துல தானா அவனுக்கு ஏதோ யாரோ பேசுற மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. இதை நாங்க டாக்டர் சொன்னா அவரும் மறுபடியும் அதை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போறா. நான் ஒரு 6 மாசமா அதை செஞ்சுட்டு வரேன், இன்னும் சரி பண்ணல. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடணும், அவர் தானா பேசிட்டு வர அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியும். ரொம்ப தெளிவா உங்க கேள்விகளை சொல்லிருக்கீங்க. சோ டாக்டர் நீங்க என்ன சொல்லுவீங்க இவங்களுக்கு? இப்போ மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்டா யாரும் பேசுற மாதிரி கேக்குறது? இப்ப அவங்க தானா பேசிக்கிறாங்களா, அவங்க கிட்ட யாராவது பேசுறாங்களா? அவங்ககிட்ட யாரும் பேசுற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. ரைட். அடுத்தது எவ்வளவு காலமா இருக்குது? இது ஒரு 6 மாசமா. 6 மாசமா 10 வருஷமா? 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். பட் இந்த பிரச்சனை வந்து ஒரு 6 மாசமா தான் இருந்துட்டு இருக்கு. 10 வருஷமா என்ன பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஒரு இடத்துல ஏமாந்துட்டா சீட்டிங் வந்து அதுல ஏமாந்து பயத்துனால இந்த ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த பயத்தினால இந்த பிரச்சனை வந்துருச்சு. தூக்காமே அப்படியே பிரச்சனையா இருக்கிறது. அதாவது நிறைய பேர் மன நோயை பத்தி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா பிரச்சனையே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது பொதுவாக பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, இந்த பிரச்சனையினால என் மனசு பாதிச்சிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனநல பாதிப்பு மனநோய்னா ஒரே ஒரு நோய் தான்.
அதாவது மன பாதிப்பு அப்படின்றது மட்டும்தான் நினைக்கிறாங்க. மனநோயில நூற்றுக்கணக்கான விதங்கள் இருக்குது. எப்படி நீங்க டைபாய்டு, காலரா, மலேரியா எல்லாம் சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி மனநோயிலையும் நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றுடைய வெளிப்பாடும் இப்ப உதாரணத்துக்கு கால் வீக்கம் அப்படின்னா அது இருதய கோளாறாலையும் வரலாம், ஈரல் கோளாறாலையும் வரலாம், உணவு கோளாறாலையும் வரலாம். அந்த மாதிரி பலவித காரணங்களால வர்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டமோ பயமோ தூக்கமின்மையோ அடிப்படை மனநோயால வந்திருக்கலாம். இந்த வழக்கமா கேட்கறது இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருக்கும்போது என்கிட்ட தனியா யாரோ பேசுறாங்க, குரல் கேக்குதுன்றது ஒரு பிரமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலுசினேஷன். அதாவது யாருக்கும் கேட்காது, எனக்கு மட்டும் கேட்குறது ஒரு சில மனநோய்கள்ல வரக்கூடிய விஷயங்கள். சோ இந்த அம்மாவுக்கு 10 வருஷமா ஒரு மனநோய் இருந்துகிட்டு இருக்குது. ஒண்ணு. அடுத்ததாக உங்களுக்கு ஒரே ஒரு நோய் தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. எப்படி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேன்சர்னு வருதோ அதே மாதிரி மனநோயிலையும் பலவிதமான நோய்கள் வரலாம். 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு நோய் இருந்திருக்கலாம், இப்ப புதுசா இன்னொரு நோய் எனக்கு வரலாம். அதே மாதிரி இவருக்கு வேற ஏதாவது பாதிப்பு இருக்கும். நீங்க சொன்ன மருத்துவர்கள் எல்லாமே சிறந்த மருத்துவர்கள். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி, இப்பெல்லாம் நிறைய நல்ல வண்டர்ஃபுல் மெடிசன் சைக்காட்ரியில வந்துருச்சு. கொஞ்சம் கூட இல்ல, கரெக்டான விஷயத்த முதல்ல இவங்க சொல்லணும். அத டாக்டர் பொறுமையா கேட்டு எதனால பாதிப்பு. 10 வருஷமா நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொடுக்கற கவனிப்பு குறைஞ்சிரும். இவங்களும் அவ்வளவு அதிகமா நேரம் எடுத்து சொல்லிருக்க மாட்டாங்க. புதுசா ஏதோ வந்திருக்குன்றத டாக்டர்கிட்ட சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா திருப்பியும் நீங்க எப்படி, அதாவது ஒருத்தர் 10 வருஷமா தொடர்ந்து ஒரு வைத்தியம் பண்ணாலும் என்ன அர்த்தம், எனக்கு நல்ல ஆதாயம்னு அர்த்தம். சோ அதனால திருப்பியும் நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அவரு நல்ல ரிலீஃப் கொடுப்பாரு உங்களுக்கு. அப்படியாக நம்ம மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில தனலட்சுமி சென்னையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் தனலட்சுமி. வணக்கம். சொல்லுங்கம்மா, நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட பையனுக்கு 3 வயசுல ADHD ப்ராப்ளம் இருந்தது. அதோட நாங்க ADHD ப்ராப்ளத்துக்கு 3 இயர்ஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 5th 6th போகும்போது மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் நார்மலா படிச்சுட்டு இருந்தான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தான், ஒன்னும் கொடுக்கவும் இல்லை மெடிசன். அப்புறம் 12th எக்ஸாம் போது ஸ்டாப் ஸ்டடி, எனக்கு படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. அது ஒரு நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டான். அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் அப்படி பண்ணிட்டான். அதுக்கு பிறகு காலேஜ்ல சேர்த்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் ரேகிங் ப்ராப்ளத்தினால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மெடிசனும் எடுத்துக்காம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் அந்த பையன். இப்ப ஹீஸ் அண்டர் மெடிசன். 20 இயர்ஸ் ஆகுது. 20 காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. இன்னும் ரேக் பண்ணது இன்னும் கூட அவருக்கு மனசுல அந்த பயம் இருக்கா? ஆமா, இந்த 3 மாசத்துக்கு முன்னாடிதான் அது நடந்தது. எங்ககிட்ட அவன் சொல்லவே இல்லாதனால அவனுக்கு உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு அவர் எடுத்துட்டே வரலையோ? எடுத்துட்டு வரல. வந்த பிறகு நாங்க அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் அந்த பையனுக்கு கொடுத்த பிறகு இவன் பயப்படுறான், அதுக்கு ஏதாவது அவன் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்கு அந்த பையனுக்கு. அப்புறம் மெடிசன் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இந்த மெடிசன் நாங்க எவ்வளவு நாள் கொடுக்கணும், இதுல இருந்து வெளியில லைஃப்ல பின்னாடி சைக்காட்ரி மெடிசன் இல்லாம இருக்க முடியுமா, திரும்ப இந்த பிரச்சனைகள் வருமாங்கிறது தெரியும். கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் திருநாவுக்கரசு, இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஸ்டூடெண்ட் வேற, இப்போ அவங்களுடைய என்டையர் ஃபியூச்சர் இது சார்ந்துதான் இருக்கு, இப்போ அவங்க படிக்கக்கூடிய படிப்பு சார்ந்துதான் இருக்கு. இவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அதாவது இப்ப இந்த அம்மாவுடைய ஹிஸ்டரியில இருந்தே நாம இப்ப மனநல மருத்துவத்தினுடைய சிறப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உதவியோடயே போயிட்டு இருக்கிறாங்க. முதல் காலருக்கு சொன்ன மாதிரியே ஆரம்பத்துல ஒரு நோய் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வயசுல வளரும் பருவத்துல வேற ஒண்ணு வந்திருக்கலாம், இப்ப வந்திருக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் ஒரே நிலைமையில பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம சமூகத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, பொதுவாகவே அந்தந்த வயசுல சில அச்சீவ்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதை வச்சுதான் மனநலத்தை நாம அளவிடுறோம், குறியீடா வச்சுக்கிறோம். இப்ப சின்ன குழந்தையா இருந்தா படிக்கிறது, நல்லா படிக்கிறான், நல்லா படிச்சானா அவன் மனநலத்தோட இருக்கிறான்ற மாதிரி ஒரு அறிகுறி வச்சுக்கிறோம். அவனுக்குள்ள இருக்கிற என்ன கஷ்டங்கள் ஏதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பள்ளியிலிருந்து அவன் கல்லூரிக்கு வந்த பிறகு எதனால மாறுபாடுகள், வேற எதையாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது ஒரு மனிதன் உபயோகமா இருக்கணும்ன்றது அத்தியாவசியம். அதற்கு படிப்பு ஒரு வழிதான். அது படிப்பு இல்லாமையும் நாம நல்லபடியா வாழலாம். சோ இந்த அம்மா வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மருத்துவர்கிட்ட போய் தெளிவா தன்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு பாருங்க.
அடுத்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு மருந்தை எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுறது. இந்த கேள்வியை வந்து சொல்லும்போது எப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு வாழ்க்கையில நீ செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது மருந்தை நிறுத்திடலாம்னு சொல்லுவேன். வாழ்க்கையில என்னைக்கு நீங்க செட்டில் ஆகுறது, என்னைக்கு மருந்தை நிறுத்துறதுன்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அடிக்கடி பிரஷர் கொடுக்க வேண்டிய மாறி வரும் வாழ்க்கை நிலை இருக்கு இல்லையா. இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து வளரிளம் வருவோம், அடலசன்ட் ஆயிட்டான், அதுக்கப்புறம் இளம் வருவோம், இப்ப வேலைக்கு போகணும், இல்ல ஒரு படிப்பை முடிக்கணும், கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க மனநல மருத்துவத்தினுடைய பாதுகாப்பிலேயே தொடர்றது நல்லது. ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் நிறுத்திட்டு வாழ்க்கை முறை எப்படி சமாளிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். டாக்டர் ஆலோசனைப்படி கண்டிப்பா அந்த மெடிசன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. கூடவே உங்க மகனுக்கு ரொம்ப நல்ல தைரியம், மன தைரியம் நீங்க கொடுங்க உங்க சைட்ல இருந்து தனலட்சுமி. அவங்களை தொடர்ந்து கோவையில இருந்து ராஜேஸ்வரி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம்மா. நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஆமாங்க, எனக்கு வந்து இப்ப வயசு 55ங்க. சரிம்மா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு இதையும் ஒரு ஆர்கியூ பண்ணி தான் நான் ஏத்துக்குவேன். இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது வரைக்கும் நான் சக்சஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் வாழ்க்கையில 50 இயர்ஸ் வரைக்கும். பிள்ளைங்க எல்லாம் பெருசாயாச்சு. அந்த குழந்தைங்களோட நான் இது பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்த கூட நீ சொல்றாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் என்னோட இது ரைட்டு தான் எனக்கு படுது. அவங்க சொல்லாம இருக்கவும் முடியல குழந்தைங்கன்னு. இப்ப என்னோட குழந்தைங்களா இருக்கிறதுனால அதே நேரத்துல அவங்களோட இது ராங்கா இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் அவங்க வந்து நீ எப்பவுமே நீ சொல்றது தானேமா அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. எப்படி நான் அவங்களோட ஷேர் பண்ணி அதை நான் கொண்டு போக முடியும் அப்படின்னு என்ன சொல்றேன். கண்டிப்பா ஒரு ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் இடையில ஜெனரேஷன் கேப் அப்படிங்கறது கூட ஒண்ணு இருக்கும். உங்களுடைய பசங்க கூட வந்திருக்கிறது என்ன, இது கருத்து வேறுபாடா இல்ல இது எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் வாசுகி, என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? இப்ப அவங்க சொன்னதுல சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 55ஆவது. இவ்வளவு நாளும் நான் வந்து சொன்னதை வந்து நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அது எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்கேன். இப்ப வந்து பிள்ளைங்க எங்கிட்ட ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் வந்து இந்த பெரியவங்க வந்து சில நேரம் வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்க மேல அக்கறை எடுத்துக்கிறோம் பாசம்ன்ற பேர்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட செய்ய போறப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு கண்ட்ரோலா தெரியும். எங்களை வந்து எப்ப பார்த்தாலும் கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு அடலசன் என்றப்போ அதுக்கேற்ற மாதிரியான சில குணாதிசயங்கள் இருக்கும். அப்புறம் அடல்ட் என்றப்போ சில இண்டிபெண்டன்ஸ் வந்து அங்க எதிர்பார்ப்பாங்க, அந்த ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுக்கலன்றப்போ அவங்களுக்கு சில நேரம் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அது இல்லாம கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ கொடுத்துட்டு இவங்க வந்து நான் சொன்னது வந்து அவங்க ஏத்துக்கலன்னா அது வந்து என்னோட ஒரு தோல்வி ஆயிடுமோ அப்படின்ற அதை பார்க்காம சரி எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். பிள்ளைங்களும் வந்து அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், அவங்களும் வெளி உலகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்கிட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து ஒரு மாதிரி 2-வே கம்யூனிகேஷன். நான் சொல்றேன் அதை உங்களால ஏத்துக்க முடியலன்னா அவங்க அந்த காரணத்தை சொல்ற காரணத்தை இவங்க ஏத்துக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குடும்பத்துல வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவும். சரஸ்வதி கோவையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சரஸ்வதி. வணக்கங்கம்மா. நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சரிங்க, நாங்க இப்ப சமீபத்துல பையனுக்கு மேரேஜ் பண்ணுச்சுங்க. சரிங்க. எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையல. இருந்தாலும் கொஞ்சம் வாய் துடுக்கு ஒரே பையன்தாங்க. இருந்தாலும் அது எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை. உங்க பையன் சந்தோஷமா இருக்காரா? அவரு சந்தோஷமா இருக்காருங்க. சரி, உங்களுக்கு என்ன குறை? குறைனா நம்ம சொல்றது கேட்கலையே, நம்ம மாதிரி ஏதாவது சொன்னாலும் கூட கேக்குறது இல்லைங்க. அப்படிங்களா? பிள்ளை அந்த மாதிரி இல்ல, வாய் துடுக்கு. அப்புறம் எல்லாரும் வேற எங்கேயும் வெளியில சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கு. இப்ப அவங்க வீட்லயே கூட சரியா 2 நாள் இடைவுல ஏன் நீ வசனப்பட்டு இருக்கிற அப்படின்னு நான் நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன செய்யற, என்ன பிரஸ் பண்றேன்னா உப்பு போட்டுனா குழம்புக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சில டைம்ல அப்படி ஒரு இது மாதிரி ஆகிடுது. ரொம்ப மனசு ஆயிடுறேன். சரிம்மா, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத கேட்கலாம். நீங்க மனசை வந்து தளர விடாதீங்க. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, நாள் போக போக சரியாயிடும். இருந்தாலும் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாசுகி மேடம் கிட்ட கேட்போம். சரிங்களா? சரி. இப்ப நீங்க சொல்றப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படின்னு. சோ முதலே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு இமேஜ உருவாக்கிட்டாங்க. எனக்கு வர மருமக வந்து இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு இல்லன்றப்போ நிச்சயமா அவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள். அது வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு இவங்க நினைச்சு இவங்க ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இருக்காங்க. திவ்யா கேட்ட மாதிரி உங்க பையன் சந்தோஷமா இருக்காரா? முக்கியமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
அது அவர் சந்தோஷமா இல்லைன்னா நம்ம வேற விஷயங்களை பத்தி நிறைய சொல்லலாம், எப்படி அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு மாமியார் என்ற முறையில வந்து நீங்க அந்த உங்களை எதிர்பார்ப்பு சரியாகாதனாலதான் உங்களுக்கு இந்த ஏமாற்றம். இது வந்து ஓரளவுக்கு காலப்போக்குல சரியாகும். இன்னும் ஒரு சின்ன விஷயம், இதுவே வந்து உங்க பொண்ணு வந்து கல்யாணமாகி இன்னும் ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்படி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ வந்து நீங்க ஒரு அம்மாவா எப்படி இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் வந்து அவங்க இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளோட உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து உங்க குடும்பத்துல வந்து புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து அவ வந்து இன்னும் எப்படி இந்த குடும்ப சூழ்நிலைங்க, இந்த வந்து இவங்களோட பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவங்க தன்னை தானே வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டைம் கொடுங்க. முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சு உங்களோட முக்கியமான விஷயம் வந்து என் பையன் சந்தோஷமா இருக்காரு, அதுதான் அதை வந்து முக்கியமானதா முதல் 2, 3 இந்த பிரியாரிட்டிஸை வச்சுட்டு உங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நடந்த வரைக்கும் சந்தோஷம், நடக்கலன்னா அதை வந்து நீங்க வந்து ஒரு பர்சனலா எடுத்து ஏமாறாம நீங்க வந்து ஏன்னா நீங்க ரொம்ப வேதனைப்படுறது வந்து உங்க குரல்லே தெரியுது, அதை வந்து குறைச்சிக்கோங்க. இது வந்து மனநலம் உடல்நலம் எல்லாத்தையுமே உங்களோட பாதிக்கும். ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க. நீங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க என்ன சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுருங்க. கூடவே உங்களுடைய மனநலம் உங்க உடல்நலத்தை பாதிக்கும், அதனால உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அவங்களை தொடர்ந்து ஜனனி திண்டுக்கல்ல இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஜனனி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, நம்ம மனதோட பேசலாம், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு 2 பெண் குழந்தைங்க மேடம். ஓகே. இப்ப 2வது பாப்பா பிறந்து 6 மாசம் ஆகுது. இப்ப திருப்பி வந்துட்டு இப்ப ஃபேமிலி பிளானிங் பண்ணல. அதனால இப்ப எங்க வீட்டுல எல்லாரும் என்னை ஆண் குழந்தை வேணும், 3வது குழந்தை வேணும்னு எல்லாரும் என்னை இது பண்றாங்க. மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களா? கேக்குறாங்க. எங்க வீட்டுக்காரு போதும் 2 குழந்தைன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப திருப்பி அவரும் வந்து எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்றாரு. சரி, நீங்க என்னமா ஃபீல் பண்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகி என்னால தூக்கம் வரல, உடம்பு ரொம்ப லீனா இருக்கு, மன கஷ்டம் அதிகமா இருக்கு. என்ன கவலை யாருக்கும் சொல்லக்கூட முடியல. புரியுதுமா, புரியுது. இல்ல நீங்க வந்து தனிப்பட்ட உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு தோணுதா இல்லையா? இல்ல போதும் 2 குழந்தைதான் என்னால வளர்க்க முடியும் என்னால தோணுது இப்ப இருக்க சூழ்நிலையில. சரி, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு குறை இருக்கு, அதுதானே? ஆமா மேடம், அவர் வந்து சப்போர்ட்டே கிடையாது. அவர் தண்ணிக்கெல்லாம் சொல்லி இருந்தவர் இப்ப திருப்பி அவர் வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்றாரு. இதனால எனக்கு என்ன முடிவு எடுக்கிறது ஒரு முடிவு எடுக்க முடியல. சரிம்மா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத டாக்டர் திருநாவுக்கரசு கிட்ட கேட்போம். இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ரொம்ப தெளிவா சொல்றாங்க இவங்களோட ப்ராப்ளம். இவங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதாவது இந்த புரிதல் அப்படின்றது வந்து நாம வந்து எப்பயுமே நம்மளதான் மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய மத்தவங்க எல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதே நம்ம வந்து ஒதுக்கிறோம். புரிதல்ன்றது வந்து 2 பக்கமும் நடக்கணும். இந்த அம்மாவே சொல்லுது, எனக்கு 2 பெண் குழந்தைகள் போதும், முதல்ல எங்க வீட்டுக்கார் ஒப்புட்டுக்கிட்டாரு, இப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாரு. காரணம் சில சுற்றுப்புறத்தில் இருக்கிற உறவினர்களுடைய அழுத்தமோ அவங்களுடைய ஆளுமையோ கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதாவது இதுதான் வந்து இந்த அம்மாவுடைய மனநலத்தை டெஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன். பிரச்சனைகள் எதையுமே நாம வந்து தீர்க்கறது இல்ல, அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் தீரும் வரை நாம வந்து இன்டாக்டா இருக்கணும், நாம உடைஞ்சு போயிடக்கூடாது. அப்பதான் பிரச்சனைகளை நாம சமாளிக்க முடியும். இப்ப இந்த அம்மா வந்து இப்ப குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் நம்ம கேட்க மறந்துட்டோம். ஒரு 6 மாசமோ 8 மாசமோ 1 வருஷத்துக்குள்ள இருந்தா இந்த அம்மாவுடைய மன தைரியமும் மன வலிமையும் ஓரளவு தாக்கத்துக்குள்ளாயிருக்கும். இப்போதைக்கு இந்த அம்மா வந்து ஒரு மனநல சூழ்நிலைய சமாளிக்கிற அளவுக்கு திறன் இருக்காது. அதனால இந்த அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் விட்டு காலம் விட்டு திருப்பி வந்து தன்னுடைய கணவனிடம் பேசி பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய விருப்பத்தை வைத்துக் கொள்றதுக்கு தனி மனித உரிமை உண்டு, உரிமை மீறல் கூடாது. அதே சமயத்துல நமக்கு எப்படி சில விருப்பங்கள் இருக்கோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் விருப்பங்கள் இருக்கும், மதிப்பீடுகள் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மதிக்க கத்துக்கணும். மதிக்க கத்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம நல்ல மனநலத்தோட இருக்கும்போது இவர்கள் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்குள்ளே பேசி தீக்கலாம். பெரும்பாலும் இவங்களுக்குள்ள பேசும்போது என்ன ஆகும்னா அது பஞ்சாயத்து மாதிரியும் புத்தி சொல்ற மாதிரியும் ஆயிடும், உண்மை நிலையை விளக்குறது இல்ல. அதனாலதான் ஒரு ஆலோசகரை போய் பாத்தீங்கன்னா அவர் 3வது நபர், சம்பந்தப்படாதவர். அதனால அவர் வந்து ஒரு நடுநிலையான விளக்கத்தை சொல்ல முடியும்.
அதனால நீங்களா இந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஒருத்தரை புண்படுத்திட்டு இருக்கிறத விட போய் ஒரு 3வது நபரை நல்ல அமைதியா இருக்கிற சமயத்துல போய் ஆலோசனை கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஆனா நல்லா நீங்க நம்ம ஒண்ணு கேக்குது, நான் என்ன முடிவு எடுக்கிறது நீங்க சொல்லுவீங்களா, நீங்களும் சொல்றீங்க இந்த முடிவுக்கு என்ன சொல்லுவீங்கன்ட்டு. அவங்க தான் முடிவெடுக்கணும் எப்பயுமே. அப்பதான் அதனுடைய விளைவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். பாராட்டோ அல்லது வீழ்ச்சியோ அவர்களுக்கு அதுக்கு காரணமாவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில அவங்களே பேசி முடிவெடுக்கணும், அதனுடைய கான்சிக்வன்ஸும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு டாக்டர். அவங்களை தொடர்ந்து புஷ்பலதா அடுத்தபடியாக கோவையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் புஷ்பலதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க புஷ்பலதா, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 12 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்பங்க? 12 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 12 வயசுலயேவா? சரிமா. ஆமாங்க. என்னோட பொண்ணு இப்போ 12வது படிக்க போறாங்க. அது என்னன்னா இவரு ரொம்ப புரிஞ்சுக்காமே பண்றாரு மேடம். ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகப்படுறது. அவருக்கு 40 வயசு ஆச்சுங்க. இப்போ நான் தான் குடும்பம் ஒரு 12 வயசுல இருந்தே நான் தான் ஏத்துட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு எனக்கு நைட்ட தூக்கமே வருது, சுத்தமாவே தூங்குறது இல்ல. அது நம்ம சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போலாம் அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் தனியா போய்க்கலாம். அப்ப அவர்கிட்ட போயில இவங்க ஏதாவது எங்களுக்கு சொல்லுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. எங்க போய் எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியல. நான் டெய்லி நைட்ல தூங்கிலாம் நான் யோசிப்பேன், அந்த டாக்டர்கிட்ட போனா நான் இப்படி பேசணுமா இப்படி சொன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னு எனக்குள்ளேயே நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா போறதுக்கு எங்க போறது, அவங்க எப்படி என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா எனக்கு என் குழந்தைகிட்ட எனக்கு எதனா ஆச்சுன்னா என் குழந்தைகிட்ட பார்க்கவும் ஆள் இல்ல, அவரு பாத்துக்க மாட்டாரு. இது எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு மேடம். என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, மனசு தைரியமா வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டுப்போம், சரிங்களா? நீங்க கால் பண்ணிருக்கீங்க, கவலையே படாதீங்க, உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். டாக்டர் வாசுகி, உங்களோட மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஒண்ணு வந்து இவங்க இதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு மனவியாதியா வந்துரும். அதனால நிச்சயமா வந்து நீங்க ஒரு மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவரையோ பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து உங்களோட கணவர்கிட்ட வந்து இப்ப இதையே நேரடியா சொல்லாம எனக்கு வந்து வேற விதமான பிரச்சனை இருக்கு, சரியா தூங்க முடியல, என்னால வேலை பார்க்க முடியல அப்படின்னு கொஞ்சம் வேற மாதிரி அவர் நேரடியா வந்து நீங்க சந்தேகப்படுறதுனாலதான் எனக்கு இந்த பாதிப்பு அப்படின்றது சொல்லாம அவரோட சம்மதத்தோட போகலாம். அப்படி இல்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருங்கினவங்க யார்கிட்ட நீங்க வந்து உண்மையா பேசலாம் அப்படின்னு அவங்களோட உதவிய மூலமா கூட நீங்க கட்டாயமா பாக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால இந்த சந்தேகம் அப்படின்னு நீங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிருக்கீங்க. ஆனா அதுக்கான காரணம் என்ன, அவர் வந்து அந்த மாதிரியான நேரத்துல எப்படி பிஹேவ் பண்றாரு என்னன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நிச்சயமா வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க உதவி எடுக்கணும். அது அந்த உதவி எடுக்கிறது வந்து எப்படி அவரோட கணவரோட உதவியோட செய்ய போறீங்களா இல்லன்னா நீங்க வந்து வேற யாரோட ஹெல்ப்போட பண்ண போறீங்கன்றதுதான் இங்க முக்கியமான விஷயமே ஒழிய நீங்க நிச்சயமா பாக்கணும். இல்லன்னா இதுவே வந்து அழுந்தி உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மனோவியாதியா உருவாயிடும். ரொம்ப சரியான நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க. இமீடியட்டா போய் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்களே தொடர்ந்து அடுத்தபடியாக சென்னையில இருந்து பிரகாஷ் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். வணக்கம். நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு வந்து பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரீனியா இருக்கு. சரிங்க. அதுக்காக நான் மருந்து வந்து ஒரு 9 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே எனக்கு வந்து நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் வெப்சைட்ல பார்த்தப்போ அது வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த டிஸ்ஆர்டர் இருக்கிறதுனால நான் நைட் ஷிஃப்ட் பண்ணலாமா இல்ல எவ்வளவு நாள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆல்ரெடி ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்காங்க, லைஃப் லாங் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ பிரகாஷ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த லைஃப் லாங் மருந்து எடுக்கிறதுன்றது ஒரு பயங்கரமான வார்த்தை, அது வார்த்தையாடல். அது யாருடைய லைஃப் லாங்னு நான் யூஸ்வலி கேட்கறது, டாக்டரோட லைஃப் லாங்கா இல்ல பேஷண்டோட லைஃப் லாங்கான்றதெல்லாம் இந்த கேள்வியும் அணுகுமுறையுமே வந்து ஏற்புடையதல்ல. அதாவது நாம வந்து ரொம்ப அதாவது ஒரு நீங்களே சொல்றீங்க 10 வருஷமா நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது வந்து ஒரு நன்மையை விளைவிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு ஆதாயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியா வந்து 10 வருடம் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு நான் நைட் டியூட்டி பார்க்கலாமான்னு கேக்குறீங்க. நீங்க சராசரி மனிதனை விட அதிகமான அளவுக்கு நன்றாக இருக்கிறீங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. இதே கேள்விகளை நீங்க பொறுமையா நீங்க வைத்தியம் பண்ண டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நைட் டியூட்டி பண்றதுல தவறே கிடையாது. நீங்க நைட் டியூட்டியும் பண்ணலாம், டே டியூட்டியும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரைகள் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுப்பாங்க. நீங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குது.
ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுத்திருந்தாரு டாக்டர். உங்களுக்கு ஏராளமான பேர் கால் பண்ணிருந்தாங்க. எல்லாருக்குமே பொறுமையா அந்த அட்வைஸ் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் அஸ் இங்க மனதோடு பேசலாம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. யார்கிட்ட தான் குறைகள் இல்ல, யாருதான் தப்பு செய்யல, காஞ்ச கீழ் விழுத இலையெல்லாம் மண்ணுக்கு உரமாகிறது இல்லையா? தவறுகளை மாற்றுவோம், சந்தோஷமா வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம், மனதோடு பேசுவோம். வணக்கம்.